நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவை அதிர வைக்கிற மாதிரிப்பட்ட ஒரு புதிய அப்டேட் தாங்க வெளியாக இருக்குதுங்க. திரைப்படம் மூலம் நடிகர் ராகவா லாரன்ஸுக்கு நடிகனாக நடிக்க இருக்கிற திரைப்படத்தில் வில்லனாக எஸ்.ஜே. சூர்யா மற்றும் கேரளா பிரபல நடிகரான ஃபகத் ஃபாசில் 2 பேருமே வில்லனாக நடிக்க இருப்பதாக ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த திரைப்படத்தோட அப்டேட்டுமே தற்போதைக்கு வெளியாகி ரசிகர் மத்தியில் ஒரு அதிக வரவேற்பை இந்த படத்தை பெற்றிருக்குதாங்க சொல்லணும். தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராக திகழ்படுறதாங்க லோகேஷ் கனகராஜ். இவருடைய தயாரிப்பில் முன்னதாக ஃபைட் கிளப் என்ற திரைப்படம் வெளியாக இருந்துங்க. இந்த திரைப்படம் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகாட்டமே அவர் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்குற மாதிரிப்பட்ட ப்ரொமோ வீடியோ பெரிய லெவலுக்கு ரீச் ஆகிருந்தாங்க சொல்லணும். தற்போதைக்கு பென்ஸ்ன்னு சொல்கிற திரைப்படத்தையுமே லோகேஷ் கனகராஜ் தயாரிக்க இருப்பதாக சொல்லியிருக்காரு. தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்க ரீதியில் ரஜினிகாந்த் மூலம் கூலி திரைப்படத்தில் மும்பரமாக காட்டிக் கொண்டு வராருங்கன்னு ஒரு பக்கம் சொல்லணுங்க. இந்த திரைப்படத்தை பென்ஸ் திரைப்படத்தை டைரக்டர் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் கண்ணன் தான் இந்த திரைப்படத்தை இயக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி 2016ஆம் ஆண்டு வெளியான சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான ரெமோ திரைப்படத்தை இயக்கியிருக்காருங்க. அதனைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டில் கார்த்திகை வைத்து சுல்தான் திரைப்படத்தையுமே பாக்கியராஜ் கண்ணன் அவர்கள் இயக்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து பென்ஸ்ன்னு சொல்கிற திரைப்படத்தை தற்போதைக்கு அவர் கதைகளை எழுதி முடித்து பின்னர் ராகவா லாரன்ஸ் கிட்ட கதையை சொல்லியிருக்கார். அவருக்கு பிடிச்சனால பென்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த திரைப்படத்தோட அப்டேட் வெளியாயிருக்காருங்க. ராகவா லாரன்ஸ் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிற மாதிரியும் இந்த திரைப்படத்துக்கு 2 வில்லன்கள் கொடுக்குற மாதிரியும் எஸ்.ஜே. சூர்யா மற்றும் ஃபகத் ஃபாசில் 2 பேருமே வில்லனாக நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வில்லத்தனம் மிரட்டலாக தாங்க இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்ச விஷயம்தாங்க. முன்னதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா 2 பேருமே சேர்ந்து ஜிகர்தண்டா XX திரைப்படத்தின் மூலம் ஒரு கலக்கலான வெற்றி கலக்கலான நடிப்புமே அவங்களுக்கு பேசப்பட்டிருந்தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது ராகவா லாரன்ஸ் கூட ஃபகத் ஃபாசில் முதல் முறையாக நடிக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா கூடயுமே ஃபகத் ஃபாசில் இணையிறது புதிதாக தாங்க இருக்குன்னு நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணும். படம் நடிப்பில் மும்பரமாக இருந்தாலுமே ராகவா லாரன்ஸ் ஏழை மக்களுக்கு மாற்றம் சொல்லிட்டு KPO சாம்பியன் பாலா கூட சேர்ந்து எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களையும் ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. அதுவுமே மக்கள் ரீதியில் போற்றப்பட்டு வருதுங்க. ஒரு பக்கம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் நடிப்பில் சந்திரமுகி 2 மற்றும் ஜிகர்தண்டா XX திரைப்படங்கள் வெளியாக இருந்து சந்திரமுகி 2 திரைப்படம் ஏமாற்றம் கொடுத்தாலுமே ஜிகர்தண்டா XX திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாங்க சொல்லணும். அதனைத் தொடர்ந்து பென்ஸ் திரைப்படத்தோட அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராகவா லாரன்ஸ் கைவசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னசி பாண்டியன் இயக்கத்தில் புல்லட்னு சொல்கிற திரைப்படத்தில் நடிக்க இருக்கிறதுக்கு புக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராகவா லாரன்ஸோட டைரக்ஷனில் துர்கான்னு சொல்கிற திரைப்படம் இயக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. ராகவா லாரன்ஸோடைய இயக்கம் ராகவா லாரன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரியும் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளியாக இருக்கிற காஞ்சனா 4 திரைப்படம் வெளியாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. வெங்கட் மோகன் இயக்கத்தில் ஹண்டர்னு சொல்கிற திரைப்படத்திலையுமே அவர் நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவருடைய அப்கமிங் மூவிஸ் நம்ம ஒரு பக்கம் சொல்லி ஆகணுங்க. தற்போதைக்கு வில்லன் கதாபாத்திரத்தில் தமிழ் ரீதியில் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா மிரட்டலான கான்செப்டில் மிரட்டலான ஒரு வில்லன் கெட்டப்பில் அவருடைய பேச்சுக்கே எக்கச்சக்கமான ஆடியன்ஸில் தற்போதைக்கு இருக்கிறது உங்களை எல்லாருமே தெரியுங்க. மாநாடு திரைப்படமாக இருந்தாலும் சரிதாங்க, மார்க் ஆண்டனி திரைப்படமாக இருந்தாலும் சரிங்க, அவருடைய கெட்டப்புக்கே நிறைய ஃபேன்ஸ் தற்போதைக்கு இருக்கிறாங்க. அவர் நடித்து ஹீரோவாக நடிக்கிற திரைப்படங்கள் பெரிய லெவலுக்கு ஓடாமல் இருந்தாலுமே அவர் வில்லனாக நடித்த திரைப்படங்கள் நல்ல ரீச் ஆகிருக்குன்னு சொல்லணுங்க. தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரிபோதா சனிவாரம் சொல்கிற திரைப்படத்தில் நடிக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. விவேக் ஆத்ரே இயக்கத்தில் தெலுங்கு ரீதியில், தமிழ் ரீதியில் LIC லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் திரைப்படத்தில் பிரதீப் ரங்கநாதன் இயக்கத்தில் நடிக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. வீரா தீரா சூரன் பார்ட் 2 திரைப்படத்தில் தற்போதைக்கு நடிக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. அருண்குமார் SU இயக்கத்தில் நடிக்கிறப்பதாக சொல்லியிருக்காங்க. சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 திரைப்படத்தில் நடிச்சு கொண்டிருக்காருங்க. அதனைத் தொடர்ந்து தனுஷ் டைரக்ஷனில் ராயன் திரைப்படத்திலும் எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிறது குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லணுங்க. இத்தனை திரைப்படங்கள் கைவசம் வச்சிருக்கிற நிலையில தாங்க தற்போதைக்கு ராகவா லாரன்ஸோடைய பென்ஸ்ன்னு சொல்கிற திரைப்படத்திலும் எஸ்.ஜே. சூர்யா இணைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபகத் ஃபாசில் ஆவேசன் சொல்கிற திரைப்படம் மலையாள ரீதியில் நடித்து அந்த திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. தமிழ் ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விக்ரம் 2 திரைப்படம் அவருக்கு ஒரு திருப்புமுனையான திரைப்படம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் கொடுக்கப்பட்டுங்க. அதனைத் தொடர்ந்து மாமன்னன் திரைப்படமே ஃபகத் ஃபாசிலுக்கு ஒரு நல்ல கேரக்டர் அமைச்சு கொடுத்துருந்தாங்க சொல்லணும். ஃபகத் ஃபாசில் வில்லன் கேரக்டரில் புஷ்பா 2 திரைப்படம் தாங்க அவருக்கு ஒரு திருப்புமுனையாக இருந்த ஒரு திரைப்படமாக அமைஞ்சுன்னு சொல்லுவாங்க.
புஷ்பா 2 திரைப்படத்தில் வந்து ஒரு பூஸ்ட் பாயிண்ட்னு சொன்னாலே வந்து அது ஃபகத் ஃபாசிலோட நடிப்புன்னு தாங்க நம்ம ஒரு பக்கம் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தற்போதைக்கு வந்து மலையாள ரீதியில் வந்து பிரேமலு திரைப்படம் வெற்றியை தொடர்ந்து பிரேமலு 2 திரைப்படத்துக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க தற்போதைக்கு வந்து. அதனைத் தொடர்ந்து டோன்ட் ட்ரபிள் தி ட்ரபிள் அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து 2025ஆம் ஆண்டு வந்து சசாங் எலட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்கத்தில் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. தேவர் மகன் 2 திரைப்படத்தில் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் வந்து ஆக்சிஜன் சொல்கிற தெலுங்கு திரைப்படத்துலேயுமே வந்து சித்தார்த்தா நடல்லா இயக்கத்தில் வந்து நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு வந்து சுதா கங்காரா இயக்கத்தில் வந்து சூர்யாக்கு கூட வந்து புறநானூறுன்னு சொல்கிற திரைப்படத்துலையுமே வந்து தற்போதைக்கு வந்து ஃபகத் ஃபாசில் வந்து நடிக்கிறதுக்கு வந்து புக் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேருடைய கிளாஸ் அண்ட் மாஸ் நடிகருடைய 3 கெட்டப்புமே வந்து இந்த திரைப்படத்தில் வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து பென்ஸ் திரைப்படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து எப்படி இருக்க போது, இந்த திரைப்படத்தோட அப்டேட் எல்லாம் வந்து பார்க்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.